ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிஸ் எஜுகேஷன். இன்றைய தலைப்பு குப்தர்கள் நிர்வாகம் பார்ட் 4. வாங்க சேர்ந்து படிக்கலாம். குப்தர்கள் காலத்தில் இலக்கியம் எப்படி இருந்ததுன்னு நம்ம படிச்சிடலாம். குப்தர்கள் காலத்தில் பிராகிருத மொழியில் மக்கள் பேசினர். பிராகிருத மொழி தான் அவங்களுடைய தாய்மொழியாக இருந்தது. சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். சமஸ்கிருத மொழி பிராமணர்களோட மொழி. அது மத்திய ஆசியாவிலிருந்து வந்தது. சமஸ்கிருத மொழி தான் அலுவலக மொழியாக இருந்தது. குப்தர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள். பிராகிருத மொழிய வெவ்வேறு வடிவங்கள்ல மக்கள் பேசினாங்க. மதுரால சூரசேனி வடிவம், அவுத் பண்டேல்கண்ட்ல அர்த்த மகதி வடிவம், நவீன பீகார்ல மகதி வடிவம். மதுரால சூரசேனி வடிவம், அவுத் பண்டேல்கண்ட் அர்த்த மகதி வடிவம், நவீன பீகார் மகதி வடிவம். நெக்ஸ்ட், சமயம் சாரா இலக்கியம். காளிதாசர் இயற்கை அழகை எழுதிய கவிஞர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர். இந்தியாவின் நெப்போலியன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? பிரான்ஸ் நாட்டுக்கு சமுத்திரத்தை கடந்து போகணும், சமுத்திரகுப்தர். ஞாபகம் வருதா? காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இவர் எழுதிய சாகுந்தலம் உலகின் தலைசிறந்த 100 புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவர் எழுதிய சாகுந்தலம் உலகின் தலைசிறந்த 100 புத்தகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் நவரத்தினங்கள் அவையை அலங்கரித்தனர். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் நவரத்தினங்கள் அவையை அலங்கரித்தனர். அதில் முதன்மையானவர் காளிதாசர். நிறைய ஆசிரியர்கள் நாடக நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், காளிதாசர். இவர் எழுதிய நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. சாகுந்தலம், மாளவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பெண்களோட நேம் வரும். சகுந்தலா, சாகுந்தலம், மாளவி, மாளவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், ஊர்வசி, விக்ரம ஊர்வசியம். இந்த மாதிரி 3மே பெண்களோட நேம் வரும். இது நாடக நூல்கள். மேகதூதம், மேகமே மேகமேனு பாட்டு கூட இருக்கு. ஸோ மேகதூதம் பாடல்கள். ரிது சம்ஹாரம் பாடல்கள். ரிதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரிது சம்ஹாரம் பாடல்கள். ஸோ மேகதூதம், ரிது சம்ஹாரம் பாடல்கள். ரகுவம்சம், குமார சம்பவம் காப்பியங்கள். மீதி இருக்கிற ரகுவம்சம், குமார சம்பவம் காப்பியங்கள். ஸோ காளிதாசர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் நாடக நூல்கள். பெண்களோட நேம்ல இருக்கும். பாடல்கள் 2 பாடல்கள், மேகதூதம், ரிது சம்ஹாரம். 2 காப்பியங்கள், ரகுவம்சம், குமார சம்பவம். நெக்ஸ்ட், பாணினி. பாணினி அஷ்டத்யாயி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இது ஒரு சமஸ்கிருத இலக்கணம். பாணினி அஷ்டத்யாயி என்ற நூலை எழுதியிருக்கிறாரு. சமஸ்கிருத இலக்கணம். பாணினா தண்ணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல தண்ணி கிடைக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான். பாணினி அஷ்டத்யாயி. பதஞ்சலி மகாபாஷ்யா, அவங்க பாயாசம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரசிம்மர் அமரகோசம், அமரன் வரும், அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அமரசிம்மர் அமரகோசம் சமஸ்கிருத சொற்களஞ்சியம், அகராதி. சந்திரகோமியர் பௌத்த அறிஞர். சந்திர வியாக்கரணம், சந்திரகோமியர் சந்திர வியாக்கரணம் இலக்கண நூல். இது வியாக்கரணம்னா எக்ஸ்பிளனேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகோமியர் சந்திர வியாக்கரணம் இலக்கண நூல். சூத்திரகர் மிருச்ச கடிகம் என்ற நூலை எழுதினார். கணக்குல சூத்திரங்கள் மிருகத்தன்மையா இருக்கும், ஞாபகம் வைக்கிறதே கஷ்டம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூத்திரகர் மிருச்ச கடிகம். விசாகதத்தர் முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாகப்பட்டினத்துல சந்திரகுப்தரோட தேவிக்கு முத்து எடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாகதத்தர் 2 நாடக நூல்களை எழுதினாரு. தேவி சந்திரகுப்தம், முத்துராட்சசம். வசுபந்து வாசுவ தத்தை என்ற நூலை எழுதினார். வசுபந்து வாசவ தத்தை. வர்த்தசியாயனர் காமசூத்திரம், பாலறிவு பற்றிய நூல். வர்த்தசியாயனர் காமசூத்திரம் என்ற நூலை எழுதினார். இது பாலறிவு பற்றிய நூல். புராணங்கள் இதிகாசங்களும் குப்தர் காலத்தில் தான் இயற்றப்பட்டன.
இவை செவ்வியல் சமஸ்கிருதத்தில் மீண்டும் இயற்றப்பட்டன. மக்களின் கடந்த காலம் பிராமணிய விளக்கங்களுடன் 18 புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. முக்கியமானவை பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம். சமயம் சார்ந்த இலக்கியம். விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் சமயம் சார்ந்த இலக்கியம் எதெல்லாம்னு படிச்சிடலாம். விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். சமஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதினது வால்மீகி, தமிழ்ல ராமாயணம் எழுதினது கம்பர், கம்பராமாயணம். சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா, விமலா சூரின்னு வரும், விமலா சூரி. இந்து மத ராமாயணத்துக்கும் சமண மத ராமாயணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, சமணர்களும் ராமாயணம் எழுதினாங்க. அந்த ராமாயணத்துல ராமர் கடவுளாக கருதப்படாமல் சாதாரண மனிதர் என்று கருதப்பட்டார். ராவணன் நல்ல மனிதனாக கருதப்படுகிறார். சோ சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா. சித்தசேன திவாகரா சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளம் இட்டவர். சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் சித்தசேன திவாகரா. ஆரிய தேவர், ஆரிய அசங்கர், இவங்க 2 பேருமே எழுத்தாளர்கள். வசுபந்துவின் சீடர் திக்நாதர். எந்த குப்த அரசர் வசுபந்துவை ஆதரிச்சார்னு ஞாபகம் இருக்கா? சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் வசுபந்து 2 பேரையும் ஆதரிச்சாரு. வசுபந்துவின் சீடர் திக்நாகர். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்துவால் எழுதப்பட்டது. தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்து எழுதினார். மகாபாரதம், ராமாயணம் ஆகிய இதிகாசங்கள் மெருகேறி செம்மையடைந்து தமது இறுதி வடிவினை பெற்றது குப்தர் காலத்தில்தான். மகாபாரதம், ராமாயணம் ஆகிய இதிகாசங்கள் இறுதி வடிவை பெற்றது குப்தர் காலத்தில். பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்தன. பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்தன. வேத இலக்கியங்கள் சமஸ்கிருத மொழியில் இருந்தன. சமண இலக்கியம் தொடக்கத்தில் பிராகிருத மொழியிலேயும் பின்னர் சமஸ்கிருதத்திலேயும் எழுதப்பட்டன. சமண இலக்கியம் தொடக்கத்தில் பிராகிருத மொழி. பிராகிருத மொழிங்கிறது நம்ம மக்கள் பேசிக்கிட்டு இருந்த தாய்மொழி. பிராகிருத மொழியிலையும் பின்னர் சமஸ்கிருத மொழியிலையும் எழுதப்பட்டன. பௌத்த பாலி, பாப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமணம் பிராகிருதம். ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு ஆகிய கருப்பொருட்கள் குறித்த சமய நூல்களாகும். ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு கருப்பொருட்கள் குறித்த சமய நூல். ஸ்மிருதிகள் சமய நூலாகும். தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய கட்டமைப்பின் மைய பொருளை வடிவமைத்தன. தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இலக்கிய கட்டமைப்பின் மைய பொருளை வடிவமைத்தன. நெக்ஸ்ட், குப்தர்கள் காலத்துல மருத்துவம் எப்படி இருந்ததுன்னு படிச்சிடலாம். தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவ நிபுணர். தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவ நிபுணர். சாரக்கர் மருத்துவ அறிவியல் அறிஞர். சாரக்கர் மருத்துவ அறிவியல் அறிஞர். மருத்துவத்தை பத்தி எல்லா சாராம்சமும் தெரிஞ்ச டாக்டர் சாரக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறை விளக்கிய முதல் இந்தியர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறை விளக்கிய முதல் இந்தியர். ஆபரேஷன் பண்ணா சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறை விளக்கிய முதல் இந்தியர். ஆரியப்பட்டர் வானியல் ஆய்வாளர். ஆரியப்பட்டா அப்படிங்கிறது தெரியும்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வானியல் ஆய்வாளர். வராகமிகிரர் பிரம்மகுப்தர் கணிதவியல் வானியல் அறிஞர்கள். பாலகாப்பியா ஹஸ்தியாயுர்வேதா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். பாலகாப்பியா எழுதிய நூல் ஹஸ்தியாயுர்வேதா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். நவனிதகம் எழுதின ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது ஒரு மருத்துவ நூல். நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறையை கூறுகிறது.
9 மருத்துவத்துக்கும் 9 மருந்து. நவ அப்படின்னா 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவநீதகம் மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறையை கூறுது. மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றை பயன்படுத்தினர். மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்கள், பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றை பயன்படுத்தினர். வேதியியலில் பெரும் முன்னேற்றம் இருந்தது. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் கணிதவியல் என்னன்னு படிச்சோம்னா, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு, தசம எண்முறை, பதின்ம இலக்க முறை. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு, தசம எண்முறை, பதின்ம இலக்க முறை. இது எல்லாம் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து. பூஜ்ஜியம் அப்படிங்கிறது சுழியம்னு சொல்லுவாங்க. பூஜ்ஜியத்தை முதலில் கண்டுபிடிச்சது குப்தர்கள் தான். தசம எண்முறையும் பதின்ம இலக்க முறையும் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இது குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து. நெக்ஸ்ட், குப்தர் காலத்தில் வாழ்ந்த அறிவியல் அறிஞர்கள் பத்தி பார்ப்போம். வராகமிஹிரர் எழுதிய நூல் பிருஹத் சம்ஹிதா. வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலை களஞ்சியம் தான் பிருஹத் சம்ஹிதா. வராகமிஹிரர் வானவியல் அறிஞர். வானத்தை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். பிருஹத் சம்ஹிதா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகமிஹிரர் எழுதின மற்றொரு நூல் பஞ்ச சித்தாந்திகா. பஞ்சபூதங்களை பற்றி எழுதினாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிருஹத் ஜாதகா. பிருஹத் அப்படின்னா பிரமிப்பா இருக்கிறதுன்னு படிச்சோம். பிரமிப்பா இருக்கிறதோட ஜாதகத்தையே இவர் வச்சிருந்தாரு. வானவியல்ல பத்தி ஃபுல் ஜாதகம் இவர் கையில இருந்தது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வராகமிஹிரர் பிருஹத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத் ஜாதகா என்ற 3 நூல்களை எழுதினார். பிரம்மகுப்தர் ஒரு கணிதவியல் அறிஞர். பிரம்மகுப்தர் பிரம்மஸ்புத சித்தாந்தா என்ற நூலை எழுதினார். கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்கள். பிரம்ம அப்படி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மகுப்தர் எழுதிய மற்றொரு நூல் கண்ட காத்தியகா. பிரம்மாவை கண்டவங்க யாரும் இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மகுப்தர் கண்ட காத்தியகா என்ற நூலை எழுதினார். பிரம்மகுப்தர் பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியகா என்ற 2 நூல்களை எழுதியுள்ளார். ஆரியப்பட்ட சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டா ஒரு செயற்கைக்கோள்னு தெரியும். ஸோ ஆரியப்பட்ட சூரியனை ஆராய்ச்சி பண்ணுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியப்பட்ட சூரிய சித்தாந்தா சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கினார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என உண்மையை கூறிய முதல் இந்தியர் ஆரியப்பட்டர். பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டில் ஆரியப்பட்டர் கணிப்பு நவீன மதிப்பிற்கு மிக நெருக்கமாக உள்ளது. 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை இவருடைய காலம் இருந்தது. இதனாலதான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவுக்கு ஆரியப்பட்டர்னு இவருடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே ஆரியப்பட்டர் சூரிய சந்திர கிரகணங்கள், பூமி தனது அச்சில் சுழல்கிறது, பூமியின் சுற்றளவு இது எல்லாத்தையுமே கணிச்சு கூறினாரு. ஆரியப்பட்டர் எழுதிய மற்றொரு நூல் ஆரியப்பட்டியம். கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. சூரிய சித்தாந்தா வானவியல் ஆராய்ச்சி. ஆரியப்பட்டியம் கணிதவியல் ஆராய்ச்சி. கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. குப்தர் காலத்தில் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சுன்னு படிச்சிருவோம். குப்தர் காலத்துல கோயில்கள் கட்டும்போது 3 பாணியை கடைபிடிச்சாங்க. முதல் பாணி முகப்பு பகுதியின் அலங்காரம், உள்பக்க தூண்களின் வடிவமைப்பு ஆகியவற்றில் புதுமை செய்தனர். கோயிலோட என்ட்ரன்ஸ்லையும் உள்பக்க தூண்களின் வடிவமைப்பிலையும் அலங்காரம் செய்தனர். நீங்க சில தூண்கள்ல பார்த்திருப்பீங்க. கோயில்கள்ல தூண்கள்ல தாமரப்பூ வடிவத்துல தூண்கள் அமைச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தூண்களின் வடிவமைப்பிலையும் என்ட்ரன்ஸ்ல உள்ள அலங்காரத்திலையும் புதுமை செய்தாங்க. இதான் அவங்க செஞ்ச முதல் பாணி. இரண்டாவது பாணி திராவிட முறையின் பல கூறுகளை கொண்டவையாக உள்ளன. பழந்தமிழர்கள் கட்டிய கோயில்லாம் திராவிட முறையில தான் கட்டியிருப்பாங்க. அந்த கூறுகள்ல
குப்தர் காலத்துல ஃபாலோ பண்ணாங்க. மூன்றாவது பாணி கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை சிறப்பு ஆகும். அது நாகரா பாணியின் முக்கிய அம்சமாகும். மூன்றாவது பாணி நாகரா பாணி. இது கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை. கோயில் கருவறைக்கு மேல கோபுரம் கட்டுற புதுமைய இவங்க செஞ்சாங்க. இதுக்கு பேரு நாகரா பாணி. முதல் பாணி அலங்காரம், இரண்டாவது பாணி திராவிட முறை, மூன்றாவது பாணி கருவறைக்கு மேலே சிகரம், நாகரா பாணி. விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர் இந்த தெய்வங்களோட சிறு களிமண் உருவங்கள் ஆதாரங்களா நமக்கு கிடைச்சிருக்கு. விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர். குப்தர் காலத்து மண்பாண்ட கலை அச்சி சத்திரா, ராய்கார், ஹஸ்தினாபூர், பஷார் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளது. குப்தர் காலத்து மட்பாண்ட கலை அச்சி சத்திரா, ராய்கார், ஹஸ்தினாபூர், பஷார் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளது. மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம். சிவப்பு மட்பாண்டங்கள். குப்தர் காலத்தில் மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம் சிவப்பு மட்பாண்டங்கள். இவங்க காலத்துல உள்ள மட்பாண்டங்கள் எல்லாம் சிவப்பு கலர்ல இருந்தது. குப்தர் காலத்தில் நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்தன. கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது பாறை குடைவரை கோயில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன. குப்தர் காலத்தில் நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்தன. கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது பாறை குடைவரை கோயில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கட்டுமான கோயில்கள் திராவிட பாணிக்கூறுகளை ஒத்திருக்கின்றன. நெக்ஸ்ட், குப்தர் காலத்துல கட்டுமான கோவில்கள் எப்படி இருந்ததுன்னு படிச்சிருவோம். தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள். தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். விமானம் அப்படிங்கிறது மாடிய சொல்றாங்க. சோ தட்டையான கூரை கொண்ட சதுர வடிவில் உள்ள கோவில்கள். அடுத்து வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள். கோபுரம் அப்படிங்கிறது சிகரத்தை சொல்றாங்க. கோபுரம் கட்டி கோவில்கள் இருக்கு. அடுத்து செவ்வக வடிவத்துல, வட்ட வடிவத்துல இத்தனை வகையான கோவில்கள் இருக்குது. குடைவரை கோயில்கள்னு பார்த்தோம்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரத்துல இருக்கு. பாக் மத்திய பிரதேசத்துல இருக்கு. உதயகிரி குகைகள் ஒடிசால இருக்கு. கிஷ்கிந்தால எல்லாரும் மகாராட்டினத்துல போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரம், பாக் மத்திய பிரதேசம். வெத்தலைக்கு மத்தியில பாக்கு வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக் மத்திய பிரதேசம். உதயகிரி குகைகள் ஒடிசா. உத கொடுத்தா கம்பு உடஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயகிரி குகைகள் ஒடிஷா ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்கள் இருக்குது. நெக்ஸ்ட், ஸ்தூபிகள். சமத் என்கிற ஸ்தூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. சமையல் பண்ணி உத்தரத்துல வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்னகிரி ஒடிஷால இருக்கு. உடஞ்சா ரத்தம் வரும். ரத்னகிரி ஒடிஷால இருக்கு. மிர்பூர் கான் சிந்து, மிச்சரை சிந்திருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிர்பூர் கான் சிந்து. ஸோ சமத் உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி ஒடிஷா, மிர்பூர் கான் சிந்து. இதெல்லாம் ஸ்தூபிகள். சிற்பங்கள். சாரநாத்தில் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை. இது ஒரு கல் சிற்பம். புத்தர் முதலில் சாரநாத்துல தான் உபதேசம் பண்றாரு. ஸோ சாரநாத்தில் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை இருக்கு. பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலை. சுல்தான்கஞ்சில் உள்ள 7.5 அடி புத்தர் சிலை. இது ஒரு உலோக சிற்பம். உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் வராக அவதார சிலை. இதெல்லாம் குப்தர் காலத்தில் சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. சாரநாத்தில் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை, பீகார் நாலந்தாவில் 18 அடி செம்பு சிலை, சுல்தான்கஞ்சில் 7.5 அடி புத்தர் சிலை, உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் வராக அவதார சிலை. நெக்ஸ்ட், குப்தர் காலத்துல ஓவியங்கள் எப்படி இருந்துச்சுன்னு படிச்சிருவோம். குப்தரின் சுவரோவியங்கள்
அஜந்தா, குவாலியர் பாக், பாதாமி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. குப்தரின் சுவரோவியங்கள் அஜந்தா, குவாலியர் பாக், பாதாமி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடைவரை கோயில்கள் அஜந்தா, குவாலியர் பாக்ல இருக்குதுன்னு. அதோட பாதாமி சேர்த்திருக்கிறாங்க. அஜந்தா, குவாலியர் பாக், பாதாமி ஆகிய இடங்களில் குப்தர்களின் சுவரோவியங்கள் இருக்குது. அஜந்தாவின் சுவரோவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுபவை. அஜந்தாவின் சுவரோவியங்கள் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. அஜந்தாவின் சுவரோவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் ஓவியங்களாகும். குப்த நிர்வாகம் பார்ட் 4 அவ்வளவுதான். குப்த நிர்வாகம் பார்ட் 5ல நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.